வணக்கம். இது ஜனநாயக திருவிழா. நாம் தமிழகத்தினுடைய எல்லை திருத்தணியில் இருக்கோம். வட தமிழகத்தினுடைய அபிலாஷைகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் என்ன என்று இன்றைக்கு பேச இருக்கிறோம். இங்கே நம்மளோட வட தமிழகத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், என் பேர் சூர்யா. வட தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியின மக்கள் வந்து அதிக அளவில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இருளர் பழங்குடியினர் வந்து அதிக அளவில் இருக்காங்க. இவங்க வந்து ஒன் ஆஃப் த 6 PVTG ட்ரைப்ஸ். இவங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அடிப்படை அடையாள சான்றுகள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு பிளாக்ல எடுத்த தரவுகளில் 55 மாணவர்களுக்கு பிறப்பு சான்றிதழே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது ஆதார் அட்டை, ஜாதி சான்றுகள்லாம் பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு இல்லை. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அரசு வந்து இதுக்கான ஒரு ஒருங்கிணைந்த செயல் திட்டமாக முன்னெடுத்து அந்த பழங்குடியின மக்களுடைய பிரதிநிதிகளையும் சேர்த்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அவங்களுக்கான அடையாள சான்றுகள் அப்புறம் அடிப்படை வசதிகள் உருவாக்குறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து முன்மொழியணும். பழங்குடிகள் பேச அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல்கள் வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? ஏன்னா ஏனைய சமூகங்களுக்கு எல்லா இடத்துலையும் பேசுவதற்கான களங்கள் இருக்கு, மேடைகள் இருக்கு. பழங்குடிகளை நம்ம ரொம்ப ஒதுக்கி தான் எப்போதுமே வச்சிருக்கோம். ரொம்ப விளிம்புல தான் அவங்க இருக்காங்க. அதனால அவங்களோட பிரச்சனை பேசப்படுதுன்றது ரொம்ப முக்கியம். வேற விஷயங்கள் நீங்க அவங்கள்ட்ட பணியாற்றிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பணியாற்றிட்டு இருக்கோம். சொல்லுங்க, வேற என்னென்ன விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது? முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு அவங்களுக்கான நில உரிமை, அதுக்கப்புறம் வீட்டு உரிமை. இன்னொரு விஷயம் கல்வி. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அரசுல இருந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்து வீட்டுமனை பட்டாக்கள்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அரசே என்ன பண்றாங்க அப்படின்னா வீடுகள்லாம் கட்டி கொடுக்குறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா ஒன்ஸ் அவங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் வீடு கட்டுறதை வந்து ப்ராப்பரா ட்ராக் பண்றதே கிடையாது. நிறைய வீடுகள் கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் டிலே ஆகுது. இன்னும் சில பழங்குடியின மக்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்து 5 வருஷம் கழிச்சு வீடு இன்னும் சாங்ஷன் ஆகாம இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடிக்கடி மூவ் ஆகுறாங்க. அதனால தான் வீட்டுமனை பட்டாவே கொடுக்குறோம். அந்த 5 வருஷம் டிலேங்கிறத அவங்க வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இது அந்த குழந்தைங்களோட கல்வியை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா கல்வி மட்டும்தான் அவங்களை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தும். இந்த பிரச்சனை ரொம்ப நிறைய பழங்குடியின சமூகங்கள்ல நிலவுது. ஓட்டுநர்களுக்கு ஆங்கிலத்தில் லேபே என்று சொல்வார்கள். தொலைதூரம் பயணம் செய்யக்கூடிய அந்த ஓட்டுநர்களுக்கு அந்த வாகனங்களை நிறுத்தி ஓய்வெடுப்பதற்கான அந்த லேபேகள் அமைத்து தரப்பட வேண்டும். தமிழகத்தை பார்த்தோமேயானால் மிக குறைவாக இருக்கிறது. அதே போன்று அந்த லேபேகளில் சுகாதாரமான குடிநீர், கழிப்பறைகள், ஓய்வறைகள், முதலுதவி மையங்கள் அமைத்து தரப்பட வேண்டும். அது போன்ற எந்த விதமான சலுகைகளையும் அது போன்ற எந்த விதமான ஒரு தேவைகளையும் ஓட்டுநர்களுக்கு அரசு இந்நாள் வரை செய்வதில்லை. ஒரு வாதத்திற்கு சொல்லுகிறேன், ஒரு லாரி ஓடுது தமிழ்நாட்டில். ஏறத்தாழ 7-8 லட்சம் லாரிகள் ஓடுகிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் போக்குவரத்து துறை அமைச்சர் ஒவ்வொரு மேடைகளிலும் என்ன உச்சரிக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு போக்குவரத்து துறை முதுகெலும்பாக திகழ்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் அது பேச்சளவில் தான் இருக்கிறதே தவிர அதை நடைமுறையில் கொண்டு வந்து வாகன ஓட்டுநர்களை காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சிகளில் ஈடுபடவில்லை. நெசவாளர்கள் பார்க்கும்போது வட தமிழகம்னு சொல்லியிருக்கீங்க. திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், வேலூர், ராணிப்பேட்டை, சேலம் இதெல்லாம் பிரசித்தி பெற்ற பிராந்திய தொழில் வந்து நெசவாளர்கள். உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் அவங்க திருமணம் செய்யும் போது காஞ்சிபுரத்தில் வந்து தான் காஞ்சிப்பட்டு எடுக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் நெசவாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா உலக தரம் வாய்ந்த அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய கைத்தறி பட்டு நெசவு இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கு. காஞ்சிபுரத்தில் தேடி பொறுக்கி எடுத்தாலும் இன்னைக்கு ஒரு 2000 பேர் கைத்தறி நெசவாளர் இருந்தால் பெரிய விஷயம். பிரசித்தி பெற்ற மாவட்டத்திலே இல்லைங்கும் போது தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கைத்தறிகள் வந்து ஓடுறது கிடையாது. அப்போது ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் கைத்தறித்துறைக்கு நிதி ஒதுக்குறாங்க. அது எந்த நெசவாளர்களை மேம்படுத்துது, எந்த நெசவு தொழிலை மேம்படுத்திருக்குன்னே தெரியல. எந்த மாவட்டங்களில் எந்த தொழில் அதிகமாக இருக்கிறதோ, எந்த தொழிலை மக்கள் அதிகமாக செய்கிறாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு குறியீடை கொடுத்து அரசு அந்த தொழிலுக்கு ஊக்கம் கொடுத்தாதான் அந்த மாவட்டம் மேலே வளரும், மாநிலம் மேலே வளரும். நீங்கள் என்ன யோசனைகள், வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் என்னென்ன யோசனைகளை முன்வைப்பீங்க? அந்த நெசவு தொழிலாளர்கள் உற்பத்தி செய்கிற அந்த உற்பத்தி பொருளை அரசு கொள்முதல் செஞ்சு விற்பனை செஞ்சாலே போதுமானது. வேற எதுவும் பெருசாக செய்ய வேண்டியதே இல்லை. ஆனால் 800 கோடி 900 கோடி ஒதுக்குறாங்க, அவ்வளோ வேலையே இல்லை. வட மாவட்டங்களில் எங்கேயுமே ஜவுளி பூங்காவே கிடையாது. PM மித்ரா ஜவுளி பூங்கா கோயம்புத்தூர், அடுத்து மாநில அரசாங்கம் திருப்பூர். அப்போது இந்த சேலம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம்லாம் எங்கே, எதுக்கு அப்போ அங்கே நெசவாளர்களே இல்லையா? ஆனால் அந்த துறைக்கு அமைச்சர்கள்லாம் இங்கிருந்து தான் இருக்காங்க. அப்போ அந்த நெசவாளர்கள் மேம்படலை. செங்கை MK துரை, செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரேன். இப்போது தமிழகத்தில் எந்த ஆட்சி நிலவி கொண்டிருந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும் நமக்கு வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய இந்த கால்நடை
அதாவது இந்த கால்நடை சமத்துல இப்போ மேய்க்கால் நிலங்கள் எல்லாம் அங்கங்கே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு போதுமான இடங்களே இல்லாத ஒரு சூழல் தான் நிலவி வருகின்றது. அப்பேற்பட்ட சூழலில் அந்த மேய்க்கால் நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்து இந்த கால்நடை ஆடு மாடு மேய்ப்பவர்கள் வாழ்வாதாரம் முன்னேறுவது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அத்தியாவசியமானது இந்த பால் சார்ந்த அனைத்து பொருட்களும் என்ன மேய்ப்பாளர்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கால்நடை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழகத்திலே நாங்கள் நீண்ட கால கோரிக்கையாக வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். கால்நடை, இந்த கால்நடை தான் உழவனின் நண்பன். இந்த கால்நடை பராமரிப்பின் மூலமாக அவங்க உபத்தொழில் வருமானமாக பால் இருக்கிறது. இன்னைக்கு பால் உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு செலவினம் அதிகமாக இருக்கிறது. இதற்காக பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த கால்நடை பராமரிப்புக்கு தேவையான தீவனத்தை இந்த அரசே வழங்க வேண்டும். அவங்களுக்கு உற்பத்தியான லாபமான விலை. பொதுமக்களுக்காக பால் விலையை அரசு கட்டுப்படுத்துது, உயராம பார்த்துக்குது அப்படின்னு சொன்னா ஒன்று விவசாயிகளுக்கு மானியம் மாதிரி கொடுங்க, அல்லது அதுக்கான தீவனத்துக்கான பொறுப்பையாவது நீங்க ஏத்துக்கலாம். நல்ல விஷயம். கால்நடை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு இலவசமா பயிற்சி பட்டறைகள் அமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கல்வியில பெண்கள் முன்னாடி வந்தாவே பல விஷயங்கள முன்னாடி வந்துடலாம் நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து இதுதான். நமது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் இந்த மாவட்டத்தில் பொறுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சைக்கு நிகராக நம்ம முப்போக இப்போ நெல் விளைவிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டிங்கன்னா திறந்த வெளியிலே வச்சுருக்காங்க. இதனால் பருவம் தவறி ஒரு சில நேரத்தில் மழை பெய்யுது. அந்த மாதிரி மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா விவசாயிங்க விளைவிச்ச அந்த நெல்மணிகள் மழையில நனைஞ்சிருது. அந்த நனைகிறதுனால விவசாயிகள் அந்த கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க. அதனால் நம்ம சொல்கிற இந்த வட மாவட்டமான இந்த 4 மாவட்டத்திலையும் நிறைய இடத்துல அரசு நிலங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல அரசு நேர நெல் கொள்முதல் பர்மனண்ட், அதாவது நிரந்தரமாக அமைச்சு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். அதே போல் வரும் காலத்தில் விவசாயிகளுக்கு 3500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 2 அரசுமே சொல்லியிருக்கு. அந்த 3500 ரூபாவை எந்த அரசு வந்தாலும் உடனடியாக முதல் கையெழுத்தை போட்டு விவசாயிகளுக்கு நெல்லுக்கு உரிய விலையை வழங்கணுன்றத இந்த காணொலியோட தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. காஞ்சிபுரத்தில் பட்டு நெசவாளர்கள் அவங்க பிரச்சனை ஏற்கனவே இருந்த அரசுகளும் செய்ய தவறியதும் வர இருக்கின்ற இந்த ஜனநாயக திருவிழாவின் மூலமாக வர இருக்கின்ற அரசு செய்ய வேண்டியது அவர்களுடைய இல்லம். நெசவாளர் என்றாலே வாடகைக்கு வீடே கிடைக்கிறது இல்லை. அவர்களுக்கு தறிக்கூடத்துடன் கூடிய வீடு தர வேண்டும், அரசு தர வேண்டும், வரவிருக்கின்ற அரசு செய்ய வேண்டும். காஞ்சிபுரத்தின் நெசவாளர்களை அழிக்கும் ஒரே சாதனம் பவர்லூம். விசைத்தறி மூலமாக நாங்கள் கைத்தறியில் மிகவும் கஷ்டப்பட்டு 20 நாளில் நெய்கிற புடவையை ஒரு நாளைக்கு ஒரு புடவை விசைத்தறியில் நெய்து காஞ்சிபுரத்தில் போலி விற்பனையாளர்கள் அதை பட்டுப்புடவை என்று வருகின்ற கஸ்டமரை ஏமாத்துறாங்க. எங்கள் தொழிலையும் அது பாதிக்குது. அதுக்கு அரசு தீர்வு காண வேண்டும். பவர்லூமை எடுக்கணும், அது தீர்வு காண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போது காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்டு கூட்டுறவு சங்கங்களிலும் சரி, இல்லை தமிழ்நாடு முழுக்கம் இருக்கிற பட்டு கூட்டுறவு சங்கங்கள், நூல் கூட்டுறவு சங்கங்களில் கூலியை வங்கியில் செலுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 90% நெசவாளர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்களுக்கு பேங்க்ல போட்டுட்டு நாங்கள் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. இப்போ கூட ஒரு 3 நாளாக காஞ்சிபுரத்தில் எந்த வங்கியிலுமே பணம் போய் சேரலை. நாங்கள் வாங்கிற சேலை 20 நாள் கஷ்டப்பட்டு சேலைக்கு கூலி வராமல் இருக்குது. இதை முதலே தடுத்து நிறுத்தணும் ஐயா. எங்கள் வாலாஜாபாத் பகுதி அருகாமையிலே தான் உரகடம் தொழிற்சாலைகள். உரகடம் தொழிற்சாலைக்கு இன்னைக்கு தமிழகத்திலேயே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் அதிக தொழிற்பூங்காக்கள், அதிக தொழிற்சாலைகள். கிட்டத்தட்ட 2000 தொழிற்சாலைகள் மேலே இருக்குது. இந்த உரகடம் தொழிற்சாலைகள் மட்டும் கிட்டத்தட்ட 40,000-50,000 பேர் பணி செய்கிறாங்க ஐயா. அதில் அரசாங்கம் பெண்கள் தங்குவதற்காக தோழி விடுதி ஒரு 3 இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18,000 பெண்கள் அதில் தங்குறாங்க. அதே போல் ஆண்கள் தங்குவதற்காக அரசாங்கத்தின் சார்பிலே இதுபோல் விடுதிகள் கட்டப்பட வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு ரொம்ப நெருக்கடி, இடம் இல்லை. ஒரே சின்ன ரூம்லேயே 10 பேர் 12 பேர் வட இந்தியர்கள் தங்கக்கூடிய நிலைமை. அதே போல் அந்த மாத்தூர் பகுதி, மேட்டுப்பாளையம் பகுதியில் தான் இந்த உரகடம் சிப்காட்டுக்கான அனைத்து நிலங்களும் கையகப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த மாத்தூர் பகுதியிலும் மேட்டுப்பாளையம் பகுதிகள் எல்லாம் இப்போது நிறைய பேர் அத்தனை வீடுகளிலுமே படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. அந்த இடத்துல நிலங்க கையகப்படுத்தும் பொழுது அவர்களுக்கான வேலைவாய்ப்பு, அதாவது ஒரு தொழிற்சாலை ஒரு இடத்துல அமைக்கப்படும் போது
அந்த பிராந்திய மக்களுக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும். வழங்க வேண்டும். அதற்கான அந்த திட்டத்தினை அதற்கான நடவடிக்கையை அரசாங்கமும் அதிகாரிகளும் தான் எடுக்கணும். நிறுவனத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரியும் இதுக்கு அடக்கம். ஏன்னா அந்த ஹெச்ஆர் தான் அதற்கான முன்னுதாரணம் அதை எடுக்க வேண்டும். அதற்கு இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த மாவட்டமே வந்து திருவள்ளூர் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல செங்கல்பட்டு மாவட்டம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்தூர் மாவட்டம், ஆந்திராவிலேருந்து பிரிஞ்ச மாவட்டம் தான். எங்கள் சுற்றியும் வந்து பூ அதிகபட்சமாக விளையிறது பார்த்தீங்கன்னா பூ தான். நான் விவசாயி கிடையாது. இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறோம் பொதுவாக. நான் பூ பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய இடத்துல இருக்க ஒன்று இங்கே வியாபாரம் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் தாண்டிச்சுன்னா அவங்க வந்து வியாபாரம் வந்து அந்த பூக்கள் வாடிடும், விலை போயிடும். விலை இருக்கும்போது உச்சத்தில் இருக்கும்போது விளைச்சல் கம்மியாக இருக்கும், அது இயற்கையினோட நீதி. ஆனால் அதுக்குண்டான ஒரு அடிப்படை வசதிகளாக கட்டமைப்பு வசதி இங்கே இல்லை. ஏன்னா சில ஒரு குறுகிய நேரத்தில் தான் பெங்களூர் போகிறது அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு கிடங்கு வசதி. அதே மாதிரி இந்த இடத்துல திருத்தணியில் பல வருஷம் கழித்து இந்த வருஷம் முதல்ல குடிமை பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஒருத்தர். அதற்குண்டான ஒரு அடிப்படை கட்டமைப்பும் இங்கே இல்லை. நிறைய பேர் சொல்லித்தராங்க, ஆனாலும் அதற்குண்டான அரசாங்கத்திலேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா இலவச அந்த வசதி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது அதுக்குண்டான வசதிகள் நிறைய இருக்கு. ஆனால் திருத்தணியை பொறுத்த வரைக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்வி நிறுவனங்கள் அளவுக்கு அதிகம். ஆனால் குடிமை பணிகள்லையோ இல்லை யூபிஎஸ்சி அந்த மாதிரி இருக்கிறதுலையோ பெரிய போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய பேர் இல்லை, பெரிய பதவிகள் இல்லை, சின்ன பதவிகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பள்ளி அதே மாதிரி பள்ளிகளையும் சிறப்பாக கவனம் கொடுத்து முதன்மைப்படுத்தணும். ஏன்னா கல்வி தான் மாற்றத்துக்கு உண்டான முதல் வழி. தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காஞ்சிபுரம்னாலே பொதுவாக கோவில் நகரம், அதை தொட்டி நடக்கக்கூடிய நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சி கொண்ட ஒரு நகரமாக இருக்குது. திருத்தணியும் அதே போல் ஒரு கோவில் நகரம் தான். அதனால் இங்கேயும் வந்து அதை சார்ந்த தொழில்களும் நிறைய வளர்ச்சி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடங்களில் கோவில்களுக்கு வரக்கூடிய வெளி மாநிலத்தவர், வெளிநாட்டவர், இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அப்போ அதன் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய தொழில்களுடைய வளர்ச்சி பெறணும்னா அப்போது வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு உண்டான சலுகைகள் இருக்கணும். நிறைய பேர் வந்து இங்கே கோவில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் காஞ்சிபுரத்தில் 12 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரை சாத்திடுவாங்க. அப்போது வெளியூர்லேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ரொம்ப வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ரூம் எடுத்து தங்குவாங்க. ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க எங்கன்னா ஒரு இடத்துல மண்டபத்திலேயோ எங்கே தங்குறதுக்கான வசதிகள்லாம் கிடையாது. அப்போ அரசாங்கம் மூலயமா அவங்களுக்கு தங்குறதுக்கான ஏற்பாடுகள், மண்டபங்கள் ஏதாவது இலவசமாக கட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த நேரத்தை இளைப்பாறுப்பதற்கு ஒரு உகந்த சூழலாக இருக்கும். அதை கண்டிப்பாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி முடிச்சுன்னு பலரோட வரைக்கும் மீனுன்றது ஒரு உற்பத்தி. அது மீனை பிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பமாக வரையிருக்கிற மீனவர்களுக்கு எங்களுக்கு தான் தெரியும். அது ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறது. அது ஒரு நாளும் போகும்போது கடலில் லைட் இருக்காது, வெளிச்சங்கள் இருக்காது, இருள் ஓடி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. அதை பாதையை கண்டுபிடிச்சி அதனுடைய வலைகளை மீன் பிடிக்கிற அத்தாரிட்டி பார்த்து அதை மீனை பிடிச்சி கரைக்கு கொண்டு வரணும். கரைக்கு கொண்டு வரும்போது அது ஃப்ரெஷ்ஷான மீன். இப்போ விசப்படகுகள் வருதுன்றது அது 4 நாள் 5 நாள். நாங்கள் வந்து இந்த கன்னியாகுமரி இந்த ஃபைபர் படகு, இப்போ எல்லாம் ஃபைபர், முதல் கட்டுமரம், இப்போல்லாம் ஃபைபர் படகு வந்ததுனால டெய்லியும் போயிட்டு வந்துடுவோம். இந்த ஃபைபர் படகுக்கு மானியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கட்டணும்னா இப்போது விலைவாசி கூட்டிக்கிட்டே போகுது. அது ரசனு, இந்த மேட்டு, இந்த மாதிரி வலைகள் வந்து என்னுடைய வயசுக்கு போகணும்னா நான் ஒரு 55 வருஷமாக நான் தொழில் பார்க்குறேன். மீன்பிடிப்பு தொழில் தான், வேறு எந்த தொழிலும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது அன்றைக்கி 300 விற்ற வலை இன்றைக்கி 700 விற்கிது. வலைகளுக்கும் இன்ஜினுக்கும் மானியத்தை கொடுத்து அந்த மீனை இறக்குமதி பண்ணுறதுக்கும் கொள்முதல் பண்ணுறதுக்கும் அரசாங்கம் நல்ல ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கணுன்றது எங்கள் கிராமத்தின் அனைத்து கிராமத்து சார்பும் நன்றியும் பாராட்டு தெரிவிச்சு நன்றி, வணக்கம். நம்ம டெக்னாலஜியில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் அப்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ பணம் சந்தையில் கூட நம்ம கிரிப்டோ வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இப்போ கூட நம்மளுக்கு தண்ணீர்ன்றது ரொம்ப பஞ்சமாக தான் இருக்குது. பல கிராமங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தண்ணீர் வந்தாலும் கூட அந்த தண்ணீர் உப்பு கரிக்குது, அந்த தண்ணீர் குடிக்க முடியாத நிலைமை தான் இருக்குது. தண்ணீர் குடித்தா உடம்புக்குள்ளே நிறைய உபாதைகள்லாம் ஏற்படுது. ஸோ அந்த தண்ணீரை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து அதை சரியான அளவில் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அது தூய்மையான தண்ணீராக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறேன். அது தாண்டி கல்லூரிக்குன்னு பேருந்து வந்தாலும் கூட எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லாதது தான் ரொம்ப குறைகளாக இருக்கக்கூடாது. இப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, அரசு பள்ளியிலாகட்டும் அரசு கல்லூரி இருக்க மாணவர்களுக்கும் அடிப்படையான வசதிகளை கொஞ்சம் செஞ்சு தரணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம வட சென்னையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நம்ம சுற்றி இருக்க சர்க்கிளில் இந்த 2 மருத்துவமனையை கம்பேர் பண்ணும்போது திருவள்ளூர் மருத்துவமனை தான் பெரிய மருத்துவமனையாக இருக்குது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் சுமார் 300 கோடி அளவில் வந்து அந்த மருத்துவக் கல்லூரி புதுப்பிக்கப்பட்டு மருத்துவமனை வந்துச்சு.
அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சேவைகள் வந்து தரம் குறைவாகவே இருக்குது. ஒரு மகப்பெருவுக்கு பிரசவத்துக்கு போகிறாங்கன்னா இன்னும் தரையில் படுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நம்மளோட திருவள்ளூர் மருத்துவமனையில் இருக்குது. மேலும் வந்து இந்த ஓபிக்கு போகிறாங்கன்னா அவங்களே நோய்வாய்ப்பட்டு முடியாமல் தான் போகிறாங்க. அவங்கள ஒரு லைனில் நிற்க வச்சு அவங்க போதும் போதும் சாமி அப்படின்ட்டு பஸ் ஏறி போகிற அளவுக்கு தான் இங்கே திருவள்ளூரில் இருக்க சேவைகள் இருக்குது. அதனால் வந்து அந்த சேவையை நல்லா மேம்படுத்தி வரக்கூடிய ஆட்சி நல்லபடியாக அதை பண்ணி கொடுக்கணுன்ட்டு வேண்டுகோள் சார். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து எல்லா ஏரிகளையும் குடிநீருக்காக எடுத்துக்கிட்டாங்க. சென்னை மாநகர குடிநீருக்காக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சென்னை மாநகர குடிநீருக்காக எடுத்துக்கிட்டவங்க மாவட்டத்தில் 3 ஆறுகள் ஓடுது. 3 ஆறுகளில் ஒரே ஒரு ஆறு கூட தடுப்பணையே கட்டலை. தடுப்பணைகள் கட்டப்படணும். செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் இருக்கும். மாமல்லபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம். இந்த செய்யூர்னு ஒரு தொகுதி இருக்குது, தனி தொகுதி. தொழிற்சாலை ஏற்படுறதுக்கு உண்டான அனைத்து வசதிகள் அனைத்து விஷயங்களுமே அங்கே இருக்குது. மீனவர்கள் நிறைந்த பகுதி, பனை தொழில் நிறைந்த பகுதி, ஒப்பளம் பண்ணலாம். அந்த பக்கம் சூனாம்பேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இடங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இப்போ நம்ம செய்யூரில் பார்த்தீங்கன்னா இந்த அனல்முனை நிலத்துக்கு இடம் பிடிச்சாங்க. அந்த இடம் இது வரைக்கும் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை பதப்படுத்துதல் அந்த மாதிரி தொழிற்சாலை இங்கே ஆரம்பிக்கலாம். இது ஒரு பெரிய சமுதாய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பகுதி அந்த செய்யூர் சூனாம்பேடுலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40% மேலே பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர்கள் அப்படின்றவங்க தான் அங்கே வந்து அதிகமாக இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை அமைச்சு ஒரு வேலை வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சமுதாய ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி ஒரு நல்ல விஷயம் வரும். ஆனால் வர்ற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அங்கே எதுவுமே பண்ணது கிடையாது. நீங்கள் எந்த தரவுகள் எடுத்து பார்த்தாலுமே அந்த செய்யூர் சூனாம்பேடு இந்த 2 இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்ட பகுதியாக தான் இருக்கும். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் எடுத்துக்கினா எண்ணூர்ல இருந்து ஆரம்பாக்கம் வரை இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து பொன்னேரி தொகுதியை தீர்மானிக்கக்கூடிய தகுதியோட கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்பதே கிடையாது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஏரின்னு சொல்லக்கூடிய பழவேற்காடு ஏரி, இந்தியாவுடைய சில்கா ஏரிக்கு அடுத்தது வந்து பழவேற்காடு ஏரி, உப்பு நீர் ஏரி, பல 1000 சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியை டச்சுக்காரனா போர்ச்சுகீஸான அப்பெல்லாம் வந்து இந்த ஏரியை தூர்வார வேலையை செஞ்சான். ஆனால் சுதந்திரம் கிடைச்சி 76வது குடியரசு தின விழா 77வது நடக்க போகுது. ஆனால் அந்த ஏரியை பல 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏரியை தூர்வாரி சீரமைக்காத காரணத்தினால இன்னைக்கு அந்த பகுதியில் 1 லட்சம் மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு நடுத்தெருவில் நிர்கதியாக நிற்கிறாங்க. எந்த ஆட்சிகள் வந்தாலும் காட்சிகள் மாறாமல் அப்படியே பழவேற்காடு அழிஞ்சினே வருது. அந்த ஏரியை தூர்வாரி சீரமைச்சா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நண்டு, இறால், மீன் மக்களுக்கு புரத சத்து வழங்கக்கூடிய மீன்பிடி தொழில் விவசாயத்துக்கு அடுத்தது மீன்பிடி தொழில். அப்பேற்பட்ட தொழிலை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து தூர்வாரி சீரமைக்கணும். இங்கே திருத்தணி தலைமை அரசு மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. அந்த அரசு மருத்துவமனையை இதுவரை அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் பேர் மட்டும் திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனைன்னு இருக்குது. இது சம்மந்தமாக புதிய தலைமுறையை நிறைய வாட்டி அங்கே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அங்கே குரங்குகள் தங்கும் கூடாரமாக மட்டும்தான் இருக்குது. காணி தகுந்த செவிலியர்களோ டாக்டர்ஸோ யாருமே கிடையாது. இந்த புதிய ஜனநாயக திருவிழா மூலியம் அந்த தலைமை மருத்துவமனைக்கு ஒரு வீடியோ கால் வச்சுன்னா புதிய தலைமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒன்றிய அரசோட ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அணுசக்தி துறை சார்ந்த நிறுவனம். இதில் தொழில் விவசாயம் நலிவடைந்த காரணத்தால் அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் தொழிலாளர்களாக, கூலி தொழிலாளர்களாக, இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக சென்னை நோக்கி படையெடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது. தொழிலாளி அது ஒப்பந்த தொழிலாளின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட கொத்தடிமையாக இருக்கக்கூடிய நிலைமை. அவர்கள் தொழிலாளர் நல சட்டங்களிலிருந்து எந்த பாதுகாப்பும் பெற முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. நான் பணியாற்றிய அணுசக்தி துறையில் நிரந்தர ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கும். ஆனால் அதைவிட அதிகப்படியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சட்டக்கூலியோ எந்த முறையான ஒரு பாதுகாப்போ இல்லை. அப்போ அவர்களுக்கு அந்த உத்தரவாதப்படுத்தணும். சரியாக சொல்லணும்னா அரசாங்கம் தொழிலை பாதுகாப்பதற்கான தொழில் கொள்கைகளை உருவாக்குகிறது. ஆனால் தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய முறையான தொழில் கொள்கை இல்லை. போராடி பெற்ற பல்வேறு சட்டங்கள் கூட ஒன்றிய அரசால் மாற்றப்பட்டு பெரும்பான்மையான தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர் சட்டங்கள்
பாதுகாப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையை மாறணும். ஒப்பந்த தொழிலாளர்கள் மிக அளவில் இப்போ பெருகிட்டு இருக்காங்க. அதை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கெல்லாம் தொழில் கூட்டுறவுகளை உருவாக்கி அதை மேம்படுத்தணும். இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பற்றி தான். நெல் கொள்முதல் நிலையங்களா பணம் கொள்முதல் நிலையங்களா என்ற ஒரு அளவில் தான் இருக்குது சார். எல்லா சென்டருமே அந்த கமிஷன் வாங்காமல் நடத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகமும் தலையிட மாட்டேங்கிறாங்க. அந்த மண்டல மேலாளர் இருக்காங்க, அவங்களும் வந்து இது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஒவ்வொரு சென்டர்லையும் 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்லியிருக்கோம், பட் எந்த வித நடவடிக்கையும் இல்லை. வசூல் பண்ணாமல் நடத்தவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது சார். தொழில்துறை நகரமாக இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனைனா, ஒரு எவ்வளோ எண்ணற்ற கம்பெனி வருது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க, கம்பெனி புதுசாக துவங்கின கம்பெனி திடீர்னு எந்த ஒரு காரணம் இல்லாமல் மூடிடுறாங்க. அந்த கம்பெனி தொழிலாளிகளோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கும் அந்த குடும்பங்களுக்கும் ஒரு பார்த்து சட்ட ரீதியாக நம்ம கோர்ட்டுக்கு போய் தீர்வு வந்தால் கூட காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதியாக இருக்குது. இதை கவனத்தில் கொண்டு அந்த தொழிலாளிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். இப்போது பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா கழிவுநீர் கலக்குது. இந்த கலக்குதுன்னா இப்போ நகரமயம் ஆக்கம் சொல்ல ஒரு கழிவுநீரத்துக்கு ஒரு இடம் இல்லை. நம்ம நீர்நிலைகளில் கழிவுநீர் எடுத்து வராங்க. இதுக்காக இப்போ சிப்காட்டுக்கு இடம் எடுக்கிறாங்க, சாலைக்கு இடம் எடுக்கிறாங்க, பாலத்துக்கு எடுக்கிறாங்க. ஏன் சுத்திகரிப்பு பண்ணி விடுறதுக்கு ஏன் நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது? எடுத்து அதை மறுசுழற்சி பண்ணி விவசாயத்துக்கோ அல்லது நம்ம அடர் வனங்கள் அமைக்கிறதுக்கோ அந்த தண்ணிகளை பயன்படுத்தணும். அப்படி பண்ண சொல்ல அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான குடிநீர் கொடுக்க முடியும். எல்லா நீர்நிலைகளும் ஃபுல்லாக கழிவுநீர் தான். அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ வந்து ஆறுகளையும் கழிவுநீர் கலக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முழு தீர்வு வந்து அரசாங்கம் எடுக்கணும். நன்றிகள். ரொம்ப அருமையான கருத்துக்கள். உங்களோட உணர்வுகள், உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய கோபம் எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு எங்களால் ஆன அளவில் அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த மாபெரும் போட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த குரல்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கேற்றவாறு தீர்வுகள் நம்மை வந்தடையும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பங்கேற்ற எல்லாருக்கும் நன்றி.